நம்ம ஆன்லைன் ஸ்டோர், நம்ம ஆன்லைன் வெப்சைட்டை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இந்த ஆன்லைன் வெப்சைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி, மார்ச் அந்த மந்த்து ஸ்டார்ட் பண்ணது. அப்போதுலேருந்து நானும் போடலாம்னு சொல்லி அப்படியே தள்ளி வந்து கிட்டத்தட்ட இப்போ ஜூன் மந்த்து தான் இதை பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை இதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே பை பண்ணிக்கலாம். அது லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச் இப்படி எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி ஆன்லைன்லேயே உங்களால் பை பண்ணிக்க முடியும். அதோடய டீட்டெயில்ஸாக பார்த்துக்கூடும். அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்குறோம். அது டிடிஹெச்சாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர், லேப்டாப், டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, பிரிண்டர், சிசிடிவியாக இருந்தாலும் சரி, அதை இப்போ அப்படியே ஆன்லைனுக்கு கொண்டு வந்துருக்குறோம். இது எப்போயோ ட்ரை பண்ணது. அதான் பிப்ரவரி, மார்ச்சாவது நம்ம லான்ச் பண்ணலான்னு சொல்கிறது. அது அப்படியே இப்போது ஜூன் மந்த்துக்கு வந்துருச்சு. இன்னுமே அதில் அப்டேட்லாம் நிறைய இருக்குது. இப்போயே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நான் ஆட் பண்ணல, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ vkpgs.enterprises.com நேம் வந்து ஒரு சிலருக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் இது வந்து என்னென்னா இது வச்சுருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த நேம்லேயே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நேம் என்னென்னா vkpgs.enterprises.com ஸ்பேஸ் விடாமல். இதை வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த லிங்க் மூலிமாவும் நீங்கள் போகலாம். கூகுள்லேயும் நீங்கள் போகலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு vkpgs.enterprises.com நீங்கள் டைப் பண்ணாலே போதும். vkpgs ஸ்பேஸ் விடாதீங்க, ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள். vkpgs enterprises. ஓகேங்களா? vkpgs.enterprises.com. ஸோ ஸ்பெல்லிங் எல்லாமே வந்துருக்கும். இப்போ அப்படியே சர்ச் கொடுக்குறேன் பாருங்கள். இது ஆல்ரெடி நான் இருக்கிறதுனால அப்படியே வருது. ஸோ நீங்கள் கூகுள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா vkpgs enterprises அடிங்க. அதை அடித்து முடித்து சர்ச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்மளது வந்து enterprises.com. அதனால் பார்த்தீங்கன்னா vkpgs enterprises.com சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோலாம் சர்ச் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போயிடுவீங்க. கூகுளில் சர்ச் பண்ணாலும் இப்படி சர்ச் பண்ணி போகலாம். ஸோ vkpgs.enterprises.com அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ உள்ளே போவோம். ஸோ உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் தான் இருக்கேன். மேலேயே மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா எந்த இடத்துலையுமே யாருமே பெருசாக மொபைல் நம்பர் எடுத்தோடனே கொடுக்க மாட்டாங்க. ஏன் எக்ஸாம்பிளுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன சின்ன வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உள்ளே போய் போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு என்னென்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஓகேங்களா? நிறைய பேர் என்னென்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ண நினைப்பாங்க. நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேலேயே கொடுத்துட்டேன். கால் 9585006736. ஏதோ ப்ராடக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்னாலும் சரி, இல்லை வெப்சைட்டில் எதனா டவுட்னாலும் சரி, இல்லை இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணாலும் சரி, அதனால் மொபைல் நம்பர் மேலேயே கொடுத்துட்டேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ இருக்கும். அதுக்கப்புறம் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். ஓகேங்களா? கீழே வந்து சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த சைடில் வந்து கார்டு ஆப்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு கார்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் அப்படி இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டிடிஹெச்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். டிடிஹெச்னு டைப் பண்ணுறேன் பாருங்க. நீங்கள் டிடிஹெச்னு டைப் பண்ணால் கீழே வரும், உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏர்டெல் டிடிஹெச் இருக்குது, டாடா ப்ளே டிடிஹெச் இருக்குது, எப்சான் எக்கோ டேங்க். இது பிரிண்டர். இது அது டிடிஹெச்சில் இருக்கிறதுனால டிடிஹெச்னு சொல்லிட்டு வருது. ஒரு சில அப்டேட்ஸ்லாம் இதில் இருக்குது. ஓகேங்களா? இதுவே ஏர்டெல் டிடிஹெச் டைப் பண்ணால் ஏர்டெல் டிடிஹெச் மட்டும் தான் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இப்படி உங்களால் சர்ச் பண்ணிக்க முடியும். இந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணால் ஆல் ப்ராடக்ட்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். டெஸ்க்டாப் ப்ராடக்ட்ஸ் மட்டுமும் பார்த்துக்கலாம், லேப்டாப் மட்டுமும் பார்த்துக்கலாம், டிடிஹெச் மட்டுமும் பார்த்துக்கலாம், பிரிண்டர் மட்டுமும் பார்த்துக்கலாம், சிசிடிவி மட்டுமும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்குறேன். இன்னும் இதில் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியதும் இருக்குது. ஓகேங்களா? வெப்சைட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு, எல்லாம் ஓகே அப்படின்னு இன்னும். ஆனால் இது அப்டேட்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் இன்னும் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் லான்ச் பண்ணுறோம், கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவே மேக்ஸிமம் எல்லாமே கிட்டத்தட்ட 99.5% வந்து எல்லாமே நீங்கள் ஆர்டர் வந்து ஈஸியாகவே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்தோடனே ஷாப்புன்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். இதில் இப்போ ஆட் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான். ஆனால் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50-100 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். எனக்கு மட்டும்தான் ஷோ ஆகும், கஸ்டமருக்கு உங்களுக்கு ஷோ ஆகவே ஆகாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன்னா அந்த ப்ராடக்ட்டில் எல்லாமே இருக்கணும், எல்லா டீட்டெயிலும் இருக்கிறாமே. அந்த மாதிரி இப்போ நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸே உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த டிடிஹெச், ஏர்டெல் டிடிஹெச்சே எடுத்துப்போம். ஏர்டெல் டிடிஹெச் பாருங்கள். ஏர்டெல் டிடிஹெச் ஹெச்டி செட்டப் பாக்ஸ் 6 month ஹெச்டி பேக்குன்னு சொல்லிட்டு ஸோ ப்ரைஸ் போட்டிருப்பேன். எம்ஆர்பி எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அதோட ரேட்டிங்ஸும் இருக்கும். இப்போ கிளிக் பண்ணி உள்ளே போவோம். கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே அதோட இமேஜஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? இமேஜஸ் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மொபைல்ன்றதுனால எனக்கு சின்னதாக தெரியுது. ஓகேங்களா? அதேமாதிரி நான் போர்ட்ரேட் மோடில் பார்க்குறேன்.
ஸோ நீங்கள் லெஃப்ட் ரைட் பண்ணியும் அதோட இமேஜஸ் அதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். சேனல் லிஸ்ட்டோடு கொடுத்துருப்பேன். எந்த இடத்துலையுமே சேனல் லிஸ்ட்டு எந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கு சேனல் லிஸ்ட் இருக்கவே இருக்காது. நான் வந்து சேனல் லிஸ்ட்டோடு கொடுத்துருப்பேன். இதுதான் எனக்கு நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன்னா அந்த ப்ராடக்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கணும். இங்கே பாருங்கள், சேனல் லிஸ்ட்டோடு கொடுத்துருப்பேன். என்ன பேக் வரும், அதில் என்ன சேனல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ ரீசார்ஜ் சப்போர்ட்டு, பேக் சேஞ்சஸ், சர்வீஸ் சப்போர்ட்டு, லைஃப் டைம் சப்போர்ட்டு, வித்தின் 1 hour இன்ஸ்டாலேஷனு, கால் நம்பர், எல்லா இடத்துலையுமே நம்ம நம்பர் இருக்கும். என்ன பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வரும், சேனல் லிஸ்ட்டு, ஏன்னா நிறைய பேர் சேனல் லிஸ்ட்டு கேட்பாங்க. கீழே பாருங்கள், அப்படியே வீடியோ கொடுத்துருப்பேன். இதில் என்னென்ன உங்களுக்கு வரும், என்னென்ன வராது, எல்லாருமே சின்ன சின்ன வீடியோ. எக்ஸாம்பிளுக்கு அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்டில் வீடியோவே இருக்காது. ஒரு சில ப்ராடக்ட்ஸில் வீடியோ இருந்தாலும் சின்ன சின்ன வீடியோ தான் இருக்கும். ரொம்ப பெரிய வீடியோலாம் இருக்கவே இருக்காது. நான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அந்த ப்ராடக்ட்டோட வீடியோ அப்படியே போட்டிருப்பேன். எக்ஸாம்பிள் அன்பாக்சிங் இருந்தால் அன்பாக்சிங் அப்படியே போட்டிருப்பேன். இல்லை அந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ மாரி போட்டிருந்தா ரிவ்யூ மாரி போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிவ்யூ மாரி தான் போட்டிருந்தேன். ஏர்டெல் செட்டாப் பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது, எதுக்காக நீங்கள் ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அப்படியே ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே கீழே பாருங்கள், நீங்கள் எந்த பேஜ் நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பட்டன் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் திடீர்னு ஏதோ ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க, இல்லை நம்ம வெப்சைட்டில் போகிறீங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணால் போதும். ஓகேங்களா, வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு VKVGS சர்வீஸ்னு இருக்கும். ஓப்பன் சேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேட் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட. ஓகேங்களா, ஓப்பன் சேட்னு கொடுத்தீங்கன்னா நான் ஏர்டெல் டிடிஹெச்சில் இருந்தேன், அதனால் அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு காமிக்குது. ஸோ நான் எந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன்னா நம்ம வெப்சைட்டில் ஏர்டெல் டிடிஹெச் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா அதனால் அந்த டிடிஹெச் இன்ஃபோ மட்டும் கேட்குது. இதை வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அந்தமாரி ஆப்ஷன் நீங்கள் எந்த பேஜில் போனாலும் இந்த வாட்ஸ்அப் பட்டன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே அதுக்கான இன்ஃபர்மேஷன், அதுக்கான இமேஜ், அதுக்கான வீடியோ, முக்கியமானது வீடியோ, டிடிஹெச்சில் சேனல் லிஸ்ட்டு. ஓகேங்களா, இது வீடியோவோட அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் மெயின் பேஜ் போடுறதுக்கு இந்த லிஸ்ட்டு உள்ளே போய் ஆல் ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணாலும் மெயின் பேஜுக்கு போவீங்க. இல்லை நம்ம லோகோ இருக்குது பாருங்கள், நம்ம லோகோ கிளிக் பண்ணாலும் போவீங்க. இல்லை சர்ச் பட்டனில் போய்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ 3 விதத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் மெயின் பேஜுக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பீக்கரே போவோம். ப்ளூடூத் ஸ்பீக்கரு, EVM ப்ளூடூத் ஸ்பீக்கர், இந்த ஸ்பீக்கரை கிளிக் பண்ணுவோம். இதோட டீட்டெயில்ஸும் பாருங்கள். அதோட இமேஜஸ்ஸு, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இமேஜ்லேயும் இருக்கும். இது எல்லாமே கீழேயும் டீட்டெயிலாக இருக்கும். ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதுக்கு என்ன வெர்ஷனு, அதோட ரிவ்யூஸும் இருக்கும். ஓகேங்களா, இன்னும் நிறைய ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அது ரிவ்யூஸ் ஆகட்டும், ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் ஆகட்டும். இந்த ஸ்பீக்கருக்கான வீடியோ இன்னும் ஆட் பண்ணல. கீழே பாருங்கள், இந்த ஸ்பீக்கருக்கான வீடியோ இன்னும் ஆட் பண்ணல. ஆனால் இந்த ஸ்பீக்கருக்கான வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்குது, நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. அதேமாதிரி நீங்கள் இந்த யூடியூப்னு இருக்கும், மேலேயே பாருங்கள், இந்த யூடியூப்னு இருக்கும். இந்த யூடியூப்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூடியூப் சேனல் போயிடுவீங்க. இந்த யூடியூப் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூடியூப் சேனல் போடுங்க. இதுக்கான வீடியோ வந்து இன்னும் அப்டேட் பண்ணல, இது கீழே வரும். ஏன்னா இது நம்ம சேனல்லே அன்பாக்சிங்லாம் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் அன்பாக்சிங், அதில் என்னென்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே போட்டுருக்கேன். அதுக்கான வீடியோ வந்து இந்த வெப்சைட்டில் இன்னும் ஆட் பண்ணுறேன். இந்த வெப்சைட் நீங்கள் பார்க்க சொல்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லை ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம், எப்படி வேணாலும் மாறி போயிருக்கலாம். இப்போ திரும்ப நம்ம ஹோம் பேஜுக்கு போயிடுவோம். ஸோ ஹோம் பேஜுக்கு போயிட்டு இப்போ லோகோவை நான் கிளிக் பண்ணுறேன். லோகோ கிளிக் பண்ண பாருங்க, ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் ஆட் பண்ணிடுவேன். ஏர்டெல் டிடிஹெச் HD செட்டாப் பாக்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CP ப்ளஸோட ஒய்ஃபை கேமரா. இந்த ஒய்ஃபை கேமரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோல்ட் அவுட்னே சொல்லலாம். நீங்கள் பாக்ஸில் இந்த ஒய்ஃபை கேமரா இருந்தால் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்தமாரி இந்த வெப்சைட்டு போட்டு இந்த CP ப்ளஸ் கேமரா வந்து நிறைய பேர் பை பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் பார்க்க சொல்ல இந்த ஒய்ஃபை கேமரா இல்லாமல் இருக்கலாம். கிட்டத்தட்ட இது சோல்ட் அவுட்டு. இதுக்கு பதில் iSecure கேமரா 2 MP கேமரா இருக்குது. அந்த கேமரா தான் இதில் ப்ளேஸ் ஆகும். நீங்கள் பார்க்க சொல்ல இந்த கேமரா இல்லாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த Epson L3250 இந்த பிரிண்டரும் சரி. இந்த பிரிண்டர் இன்ஃபர்மேஷன் அப்படியே பார்க்கலாம் வாங்க. பிரிண்டர் உள்ளே போனாலே பிரிண்டருக்கான இமேஜஸ்ஸு, இதில் வந்து உங்கள் நேம், வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிற மாதிரி, வேறு எதனா டீட்டெயில் தேவைன்னா அப்படியே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி. அதனால் உங்கள் நேம், வாட்ஸ்அப் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எனக்கு மெயிலில் வந்துடும். ஸோ அதோட ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் அப்படியே டவுன்லோட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கேருந்து இதை யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம ப்ராடக்ட்டை பை பண்ணதுக்கப்புறமும் சரி, இல்லை பை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூசர் மேனுவல் இங்கே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். பாருங்கள், கிளிக் டு டவுன்லோட். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு டவுன்லோட் ஆகின்னு வருது. அதேமாதிரி ஸ்பெசிஃபிகேஷனும் அதேமாதிரி தான். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஸ்பெசிஃபிகேஷன் அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிகேஷன், இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு PDF ஃபார்மேட்டில் வந்துடும். இந்த பிரிண்டருக்கான வீடியோவும் நம்ம இன்னும் அப்டேட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ ஒரு சில இதெல்லாம் இன்னும் அப்டேட் பண்ணணும். அது ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து என்னது இன்னும் இருக்குது,
இப்போ திருப்பி ஹோம் பேஜுக்கே போவோம். ஸோ 2 ப்ராடக்ட் பார்த்துருக்குறோம் நம்ம. இந்த ஜிபியான் ரவுட்டர் வந்து நம்ம சர்ச் பண்ணி போகலாம். இருங்க, இப்போ வந்து நம்ம வைஃபையில் இருக்கிறோம். சர்ச் பண்ணி ஜிபியான்னு போவோம். ஜிபியான் டைப் பண்ணோடனே வந்துச்சு பாருங்க. அந்த 2-3 லெட்டர் நீங்கள் போட்டாலே போதும். ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்துருச்சு. இதோட இமேஜஸ்ஸு ஒரு சிலதெல்லாம் இன்னும் ஆட் பண்ணணும். இது கீழே இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இது கீழே இதோட வீடியோவும் இருக்கும், அன்பாக்சிங் வீடியோவும் இருக்கும். இதில் என்னென்ன இருக்குது அந்த இன்ஃபர்மேஷனை இதில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் எனக்கு தேவையான என்னென்னா, மற்றங்க வெப்சைட்டோட நம்ம வெப்சைட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நம்ம வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். எப்படி அதிகமாக இருக்குன்னா, நான் மொபைல் எடுக்க சொல்லலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மொபைலை பற்றி டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ணிப்பேன். அந்த மொபைலை பற்றி வீடியோவும் பார்த்துருவேன். அந்த மொபைலில் என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துருவேன். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது. முன்னெல்லாம் ஒரு மொபைல் வாங்கினா அந்த மொபைலை வாங்கினதுக்கப்புறம் தான் அதை பற்றி எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போலாம் அப்படி இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன மொபைல் வாங்க போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் மாடல் தட்டினீங்கன்னா போதும், அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்துடும். அதனால் அது உங்கள் கையில் வர்றதுக்கு முன்னாடியே அதில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கா, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உங்கள் கையில் வரத்துக்கு முன்னாடி அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துடலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதே தான் இங்கேயும் நானும் அதை தான் ப்ரொவைட் பண்ண விரும்புகிறேன். கஸ்டமர் வந்து பார்க்குறான்னா, ஒருத்தர் வந்து இது விசிட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கான இமேஜஸ் இருக்கணும், அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கணும், என்னென்ன முக்கியமான டீட்டெயில்ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும், இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதுக்கடுத்து வீடியோ கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம்ல, இதெல்லாம் இருக்கா, இந்த டிவைஸ் வாங்கினா இப்படி தான், இப்போ இந்த டிவைஸில் சிம் இப்படி தான் இன்செர்ட் பண்ணுமா, இதை இப்படி தான் கனெக்ஷன் செட் பண்ணுமா, இதில் எல்இடி இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கிற மாதிரி தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனே பண்ணியிருக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஆட் டு கார்டும் கொடுப்போம். இப்போ இந்த ஜிபியான் ரவுட்டரை நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, கீழே வந்து ஆட் டு கார்டுன்னு இருக்கும். ஆட் டு கார்டு கொடுத்துட்றேன். இதில் எப்படி ஆர்டர் போடுறதுன்னா, ஸோ இப்படி தான் ஆட் டு கார்டு கொடுத்துருவோம். ஆட் டு கார்டு கொடுத்தோடனே வியூ கார்டுன்னு வரும். ஓகேங்களா? ஸோ வியூ கார்டு கொடுங்க. வியூ கார்டு கொடுத்துட்டேன். வியூ கார்டு கொடுத்தாச்சு. வியூ கார்டு கொடுத்தோடனே பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ பேமெண்ட்டு, ப்ரைஸு, குவான்டிட்டி, சப் டோட்டல். ஸோ நம்ம ப்ரைஸு குவான்டிட்டி வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. கீழே வந்து நம்ம ப்ராடக்ட்டு, அப்புறம் கூப்பன் கோடு ஃபியூச்சரில் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ டோட்டலாக சேர்ந்து நான் ஆல்ரெடி இந்த ₹1 ஆட் பண்ணி வச்சேன். இது வந்து பேமெண்ட் டெஸ்டிங்காக. ஏன்னா ஒரு சிலர் வந்து ₹1 அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற அமௌண்ட் அனுப்புவாங்க. அந்த டெஸ்டிங்காக இந்த பேமெண்ட் டெஸ்ட் வச்சுருக்கிறேன். இது வேணாம், தேவையில்லை, இப்போதைக்கு ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹2599. நம்மளது வந்து மேக்ஸிமம் ஷிப்பிங் சார்ஜஸ். ஏன்னா நிறைய பேர் கொரியர் சார்ஜஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே கொரியர் சார்ஜஸ் போடுவாங்க. ஆனால் அது எனக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண சொல்ல எனக்கு பிடிக்காத விஷயமே சொல்லலாம். எது கொரியர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி நம்ம வெப்சைட்டில் நான் கொரியர் சார்ஜஸே வைக்கல. எதுக்கு அதுக்கு வேறு 50 அந்த 100 கொரியர் சார்ஜஸ் வைக்கணும். நான் எந்த ப்ராடக்ட்டுமே அதுவும் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே, தமிழ்நாடுக்குள்ளே நீ வாங்குற சொல்ல கொரியர் சார்ஜஸ் வரவே வராது. மேபி அதர் ஸ்டேட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜஸ் நான் முன்னாடியே சொல்கிறேன், இவ்வளோ கொரியர் சார்ஜஸ் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ப்ரைஸ் டு செக் அவுட் கொடுக்கணும். ஓகேங்களா? ப்ரைஸ் டு செக் அவுட் கொடுக்கணும். உங்கள் நேமு, அட்ரஸ், மொபைல் நம்பர், இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கும். இந்த ரெட் கலரில் ஸ்டார் போட்டுருக்கும் பாருங்கள், அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாமே கொடுத்தாகணும். அது கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பே போகும். கீழே வந்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இப்போதுக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை. ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்னும் செல் பண்ண ஆரம்பிக்கல. அந்தளவுக்கு இப்போ தான் லான்ச்சிங்கே பண்ணியிருக்கிறோம். நிறைய ப்ராடக்ட் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தாராளமாக இந்த கேஷ் ஆன் டெலிவரி வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்து எனேபிளில் இருக்காது. ஏன்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரின்னு கொடுத்தாலே என்ன வரும்னா, கால் 958500 to confirm pay with cash and up on delivery தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம இன்னும் கேஷ் ஆன் டெலிவரி எனேபிள் பண்ணல. நீங்கள் எப்படி பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஒன்று பே வித் UPI QR கோடு. இந்த டீட்டெயில்ஸ், நேம், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டில் என்ன கேட்குன்னா, உங்கள் நேம், ஃபஸ்ட் நேம், உங்கள் நேம் டைப் பண்ணிங்க, லாஸ்ட் நேம், உங்கள் இனிஷியல் டைப் பண்ணிங்க, கம்பெனி நேம் அது கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காமே இல்லை, ஏன்னா அது ஆப்ஷனல். கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே செலக்ட் ஆகிருக்கும் இந்தியான்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரீட் அட்ரஸ், அவங்க ஹவுஸ் நேமும் ஸ்ட்ரீட் அட்ரஸும் எக்ஸாம்பிளுக்கு நான் டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். வீட்டு நம்பரு, என்ன நகர், என்ன ஸ்ட்ரீட்டு, இது என்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஷன், இது ஆப்ஷனல் தான். ஸோ டவுன், எந்த டவுனு, எந்த சிட்டி. ஓகேங்களா? ஸோ சென்னைனா சென்னையில் எந்த ஏரியா அதை இங்கே டைப் பண்ணிக்கலாம், எந்த ஏரியா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட்டு, உங்கள் பின்கோடு கம்பல்சரி டைப் பண்ணணும். ஃபோன் நம்பர், நான் இது எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் டைப் பண்ணிக்கணும், உங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணணும். உங்கள் இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிங்க. யூசர் நேம், இது வெப்சைட் லாகின் பண்ணுறதுக்காக யூசர் நேம். ஓகேங்களா? அக்கௌண்ட் யூசர் நேமும் அக்கௌண்ட் பாஸ்வேர்டும் பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணுறதுக்காக அது ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுக்காமே விடலாம். ஸோ டோட்டல் அமௌண்ட் இங்கே வந்துருச்சு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரொசீட் டு பேமெண்ட்னு கொடுத்திங்கன்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு என்ன வரும்னா QR கோடு வந்து காமிக்கும். ஓகேங்களா? QR கோடு வந்து காமிக்கும். அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட.
ஆனால் நிறைய பேர் வந்து மொபைல் மூலிமா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போது அடுத்த பேஜ் போக சொல்ல உங்களுக்கு QR கோடு தான் காமிக்கும். அந்த QR கோடை நீங்கள் இன்னொரு மொபைல் எடுத்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால கீழே பாருங்கள், டு பே UPI யூஸ் UPI ID பிலோ காப்பி தட். ஸோ நீங்கள் UPIயில் பே பண்ணுறீங்கன்னா கீழே UPI ID, இந்த UPI ID அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி ஆகிடுச்சிங்களா? லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காப்பி ஆகிடுச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்கள் கூகுள் பேயில் போய்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் UPI ID அந்த இடத்துல இதை கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் பட்டன் வரும். வாட்ஸ்அப் பட்டன் கொடுத்துட்டு ஸோ அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிக்கலாம். இது மூலிமா தான் நீங்கள் அனுப்பணும்னு கூட இல்லை. இது மூலியமாகவும் நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் QR கோடில் பே பண்ணுறீங்கன்னா இது மூலிமாவும் நீங்கள் எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு மெயிலாக வந்துடும். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் QR கோடுலேயும் பே பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் QR கோடுலேயும் பே பண்ணிக்கலாம். இல்லை QR கோடில் என்கிட்ட இன்னொரு மொபைல் இல்லை, என்கிட்ட ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குன்னா நீங்கள் இந்த UPI ID மூலமாக லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி பண்ணிட்டு UPI ID மூலமாக பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் அட்ரஸ் எல்லாமே அனுப்பிச்சிட்டிங்க, இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு வேணும்னு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேன். ஸோ நம்மக்கிட்ட மேக்ஸிமம் கொரியர் டைமிங் பார்த்தீங்கன்னா 1 டே. இன்றைக்கி பே பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். இன்றைக்கி ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு ஒரு வேளை வில்லேஜ் சைடு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 1.5 நாள் 2 நாள் தாராளமாக ஆகலாம். ஓகேங்களா? மெயின் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளும், கொஞ்சம் வில்லேஜ் சைடு கொஞ்சம் ரொம்ப தள்ளி இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2 நாளும் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெப்சைட் வந்து லான்ச் ஆகிடுச்சு. அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்ப்போம். இல்லை இது டவுட்ஸ் எதுனா இருக்குது, எப்படி எனக்கு ப்ராடக்டை வந்து எப்படி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும்னு தெரில, இல்லை என்னென்ன ப்ராடக்ட்டு எப்படி பார்க்கணுன்னு தெரில, இன்னும் எதனா டவுட்ஸ் இருந்தனாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான வீடியோவும் பார்ப்போம். ஏன்னா நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுவேன். ஏன்னா இது வெறும் பேசிக் தான். இன்னும் நான் வெப்சைட்டில் ஆட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணிவிடுவோம். லான்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு எதே மாதிரி கஸ்டமருக்கு எதே மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வெப்சைட் வந்து லான்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு வேளை ஏர்டெல் DTH கனெக்ஷன் தேவைப்படுறதுனால தாராளமாக இங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டாடா ப்ளே DTH வேணுனாலும் சரி, EVM ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணுனாலும் சரி. ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் இங்கேயே லான்ச் பண்ணிக்கலாம். இந்த CB+ வைஃபை கேமரா வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு, ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சீக்கிரமாக ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். இந்த எப்சான் பிரிண்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாக் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இதுக்கு பதில் L3210 வைஃபை இல்லாத பிரிண்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் புது ப்ராடக்டாக வரும். இது பேமெண்ட் டெஸ்ட் எதுக்காகனா, ஒரு சிலர் வந்து அந்த ₹1 சொன்னல அதுக்காக தான். இது ₹1 சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. அந்த பர்பஸ்க்காக இந்த பேமெண்ட் டெஸ்ட்டு ₹1 வச்சுருக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். இந்த வெப்சைட்டை பற்றி இல்லை உங்களுக்கு கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.